ஹாய் அவர்களுக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு டிப்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். டிப்ஸோட அடுத்துக்கட்ட ஒரு ஆர்மிக்கான ஒரு ரேலி தான் பார்க்க போகிறோம். இப்போ 117 இன்ஃபினின் ஒரு பெட்டாலியன் வந்து நம்ம எடுக்க போகிறாங்க. அது இந்த பெட்டாலியன் எங்கே நடக்குது சொன்னோம்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் ரேலி வந்து நடக்க போகுது. இது வந்து 4 இயர்ஸ் கழிச்சு வருது. 4 வருஷம் கழிச்சு தான் இது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எப்படி இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கு சொன்னால் 6 மந்த் ஒர்க்கு 6 மந்த் லீவாக இருக்கும். அது கணக்கு வந்து 6 மந்த் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், 6 மந்த் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை அங்கே ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சொல்லும்போது ஒர்க் கொஞ்சம் சேர்ந்து இருக்கும். ஆனால் ஒர்க் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இது மாதிரி தான், இதுதான் டிஏ பெட்டாலியன் சொல்லுவாங்க. 117ல டிஏ பெட்டாலியன் இப்படி தான் இருக்கும். அது 2024 வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதம் என்ன டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறது தான் கொஞ்சம் எழுதி போட்டிருக்கு. ஆக்சுவலாக கரெக்டாக எழுதி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அதை புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அப்ளிகேஷன் எழுதி போடுவீங்க. டேரெக்டாக அப்ளிகேஷனாக இருக்கா டேரெக்டாக போகணுமா சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக போகிற ஒரு எக்ஸாம் தான் இது. ஓப்பன் ரேலி கண்டிப்பாக எல்லாருக்கும் இது வந்து ஓப்பன் ரேலி வந்து நீங்கள் போய் கலந்துக்கலாம். இது வந்து வேகன்சி வந்து 99 வேகன்சி கொடுத்துருவாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே 99 வேகன்சி. இந்த பெட்டாலியனுக்கு மொத்தம் இந்த பெட்டாலியன் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து 12 டிஸ்ட்ரிக்டா கொடுப்பாங்க. அந்த 12 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு டேட் நடக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூர் ரேலி வந்து எந்த டேட்ல நடக்குதுன்னா நம்ம 4ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4 16ஆம் தேதிக்குள்ள நடக்குது. இது வந்து கோயம்புத்தூர் பெட்டாலியன் நம்மளது 117ல இந்த பிஆர்சி கிரவுண்ட்ல தான் நடக்குது. இப்போ இந்த ஏஜி கேட்டகரியில வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ரேலி. அது வேகன்சி வந்து நீங்க வந்து 99 வேகன்சி இருக்கு. அதே போல வந்து எலிஜிபிள் நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து எவ்வளவு சொன்னா 8th 10th 12th ஆல் ஆஃப் டிகிரி இருந்தாலே போதும். இது கேட்டகரி வைஸ் நம்ம வந்து டிஃபரெண்ட் வந்து பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சூஸ் பண்றது அது. ஓகே, ஏஜ் கேட்டகரி பார்க்கணும் 18 to 42 ஏஜ் கூட நம்ம இருக்கலாம். ஏஜ் இது எந்த டேட்ல நடக்க சொன்னோம்னா நவம்பர் 4 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி நடக்குது. எங்க நடக்குது சொன்னோம்னா பிஆர்சி கிரவுண்ட்ல வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது. 117 அப்படி சொன்னாலே டிஏ பெட்டாலியன் சொல்லி எங்க இருக்கு சொல்லி கேட்டாலே ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து நீங்க வந்து பயோடேட்டா பண்ணீங்க, நிறைய எல்லாம் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும். டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் சொன்னா நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணும்போது நம்மளுடைய 10th 12th அப்புறமா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் போனஃபைட், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சான்று, ரிப்பீட் சான்று, அப்புறம் விஓ சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லாம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு கரண்ட்ல. போட்டோஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 12 போட்டோஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் செலக்ஷன் ஆனால் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பிசிக்கல் ப்ராசஸ் வந்துடலாம். இப்போ நம்ம பிசிக்கல் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வந்து நீங்க எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 160 ஹைட் இருக்கணும். 160 ஹைட் இருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு. அப்புறம் செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர் வந்து நார்மலா இருக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 82 இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் பிசிக்கல் ப்ராசஸ். இது வந்து ஹைட் வெயிட் இது பார்த்துருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. வெயிட் வந்து காமன் வெயிட், ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருந்தாலே எலிஜிபிள் ஆயிடும் நீங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ப்ராசஸ் வந்து 4 ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது வந்து 5 ப்ராசஸ் ஆகும். அந்த 5 ப்ராசஸ் என்னன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், டாக்குமெண்ட்டு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அதே மெடிக்கல் டெஸ்ட், ரைட்டிங் டெஸ்ட் வந்து 5 ஸ்கில்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. 5 கட்டத்தால் தாண்டினா மட்டும்தான் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து அந்த யூனிஃபார்ம் நம்மளால போட முடியும். இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் என்ன டைமிங் 1600 மீட்டர்ஸ் வந்து எவ்வளோ டைமிங் ஓடணும், யாருக்கு என்னென்ன பேட்ச். இப்போ காமன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ஃபுல்லாகவே ஒரே டைமிங்கா அப்படி தெரியுதுக்காக இப்ப நான் வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 2 கேட்டகரி சொன்னா 18 to 30 வயசு ஒரு கேட்டகரியும், 31 to 42 ஏஜ் ஒரு கேட்டகரியும் சொல்றாங்க. அப்ப 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 2 கேட்டகரிக்கு எவ்வளவு டைமிங் கொடுத்துருக்காங்க சொல்லும் போது இப்ப வந்து 5:31 வந்து இப்ப 18 to 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க வந்து 5:30 கணக்கு. 5:30ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 5:30 5:31 கொடுத்துருக்காங்க. 5:31 வந்து ஃபர்ஸ்ட் பேட்சும், செகண்ட் பேட்ச் வந்து 5:45 செகண்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து மதிப்பெண் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ்ல வந்து சொல்லுவாங்க. அதே போல வந்து இதுல தான் சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 60 மார்க், செகண்ட் பேட்ச் வந்து 40 மார்க் சொல்லுவாங்க. அப்ப வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 100 மார்க் கிடைக்கும் பிசிக்கல்ல. இப்ப வந்து இந்த ரன்னிங் ஓடி முடிச்சிட்டீங்க. அப்புறம் 31 to 42 வயசுல 6 to 16 வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், 6 to 30 வந்து செகண்ட் பேட்ச் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரன்னிங் கம்ப்ளீட் 1600 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்ப அது முடிச்சுட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா புல்லப்ஸ் வருவீங்க. புல்லப்ஸும் அதே போல 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. 2 கேட்டகரி பிரிக்கும் போது 10 புல்லப்ஸ் எடுத்தா 40 மார்க். பிசிக்கல் வந்து 100 மார்க் கம்ப்ளீட் ஆச்சு. புல்லப்ஸ் எடுத்தாலே 10க்கு 40, 9க்கு 33, 8க்கு 27, 7க்கு 21, 6க்கு 16, 9க்கு 40. அதே போல ஏஜ் கேட்டகரி அடுத்தது வந்து 31 to 42க்கு வந்து ஒரு புல்லப்ஸ் கம்மியா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு புல்லப்ஸ் எதுக்காக சொன்னா வைஸ் கேட்டகரி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். 9க்கு 40, 8க்கு 33, 7க்கு 27, 6க்கு 21, 5க்கு 16 இது மாதிரி புல்லப்ஸ்ல வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஆவரேஜ் எவ்வளவு சொன்னா
31 to 42 ஏஜுக்கு வந்து 5 புல்லப்ஸ் கண்டிப்பா போட்டாகணும், இல்ல வந்து குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது. அதே போல 18 to 30 வந்து 6 புல்லப்ஸ் கன்ஃபார்ம் போடணும். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் பேலன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ஜிக்ஜாக் மாதிரி இருக்கும். ஜிக்ஜாக்ல வந்து ஒரு ஃப்ளோப்ஸ் எல்லாம் போகணும். நம்ம ஃப்ளோப்ஸ்ல போகும்போது ஈஸியா இருக்கும். அந்த ஈஸியா சொன்னா அது பேலன்ஸ் நீங்க பண்றீங்களா, ஒரு ஸ்டேஜ் மேல ஒரு கல்லு மேல நடக்கிற மாதிரி ஒரு கட்டை மேல நடக்க வைப்பாங்க, அந்த ஜிக்ஜாக் சொல்லுவாங்க. அப்புறம் 9 feet வந்து லாங் ஜம்ப் மாதிரி. இப்போ போலீஸ்ல வந்து லாங் ஜம்ப் எப்படி 4.50 மீட்டர் சேகர்னு சொல்ற மாதிரி, இதுல வந்து 9 feet வந்து நம்ம ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அது குழி ஜம்புக்கும், அது வந்து குழி மாதிரி இருக்கும், அந்த குழியை தாண்டுற மாதிரி இருக்கும். ஏசலாம் ஆர்மியில பொறுத்து எங்க ஹீல்ஸ் பகுதியில் இருக்கிறதுனால குழி இருக்கும், மேடு இருக்கும், அது எல்லாமே இருக்கிறதுனால அந்த குழியெல்லாம் தாண்டி பழகுன்னு சொல்றதுக்காக அந்த ஸ்கில் வைப்பாங்க. ஓகே, இந்த ஸ்கில் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு சொல்லும் போது அடுத்த ப்ராசஸும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி சொல்லும் போது நான் முன்ன சொன்னதுதான், 10th 12th டிகிரி இருந்தா டிகிரி, போனஃபிட் வாங்கிக்கோங்க. அதே போல வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் இன்க்ளூட் தான். நீங்க வந்து விஓ கிட்ட சைன் வாங்குறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஓ கிட்ட கண்டிப்பா சைன் வாங்கிக்கணும். அப்புறம் போட்டோஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்க பயோடீட்டெயில் எல்லாமே எடுத்துட்டு போங்க, ஒரிஜினல் எல்லாமே. டிசியை தவிர, டிசி வந்து எங்க இருக்கு, இப்ப காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா காலேஜ்ல இருக்கு சொல்லிட்டு போனஃபிட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாம இருந்தா எல்லாமே எடுத்துட்டு நீங்க போய்க்கோங்க. அப்ப எடுத்துட்டு போனா மட்டும் தான் ப்ராசஸ் உள்ளவே விடுவாங்க. பிசிக்கல் பண்ணாலும் அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்தது சக்சஸ் ஆகுவீங்க நீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க நீங்க. அடுத்து வந்து டெஸ்ட் வந்து எதுக்கு டெஸ்ட்னா ட்ரேட்மெண்ட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பெயிண்டிங் அடிக்க தெரியுதா, ஒரு குக்கிங் தான் குக்கிங் பண்ண தெரியுதா, அது மாதிரி எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட்மெண்ட்ல என்னென்ன ஒர்க் உங்களுக்கும் தெரியும். ட்ரேட்மெண்ட் வாஷிங், அதே போல வந்து குக்கிங், அதே போல கிளீனிங் ஒர்க், அப்புறமா கார்டு வந்து கரெக்டா கிளீனா வச்சுக்கிறது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ட்ரேட்மெண்ட்ல அது 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அது ஓகே, இது முடிஞ்சிருச்சா? ஓகே, அப்புறம் வந்து இது மெடிக்கல் டெஸ்ட் வந்துடலாம். மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து ஹேர் கட்டிங் நல்லா பண்ணியிருக்கணும். அப்புறமா நம்ம கை கால் வந்து சரியா இருக்கணும், கோணையா இருக்காம ஸ்டெடியா இருக்கணும், அந்த ஒரு ஷேப் கரெக்டா இருக்கா பார்ப்பாங்க. அப்புறம் செஸ்ட் பகுதி வந்து மார்புல் வந்து ஒரு பக்கம் அப்பு இருக்கும், ஒரு பக்கம் லோவா இருக்கும். ஷோல்டர் பகுதி அதே மாதிரி ஏறி இருக்கும், ஒரு இறங்கி இருக்கும். அப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டா நிற்கும் போது வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி தெரியும். அதுல மாதிரி இருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே இப்போ வந்து கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. ஓகே, மெடிக்கல் எக்ஸாம்ல முக்கியமா சொன்னா ஹை கான்டாக்ட் பார்ப்பாங்க. அதே போல பல்லு எல்லாம் சொத்த பல்லு இருந்தா கண்டிப்பா வந்து அடிச்சுட்டு நீங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு இந்தியன் ஆர்மிக்கு வந்து எப்படி செலெக்ஷன் நடக்குமோ அதே போலதான் 110 பெட்டாலியனும் நடக்கும். இந்த பெட்டாலியன் நடக்கும்போது டொரோட்டோரி ஆர்மி வந்து ஸ்பெசிபிக்கானது சொல்லுவாங்க. ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு எல்லாமே ஒரு 3 சென்டர் இருக்கு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு, அடுத்து திருச்சியில இருக்கு, அது சென்னையில இருக்கு, அப்புறமா விசாகப்பட்டியில இருக்கு. இது மாதிரியே முக்கியமான இடத்துல மட்டும் தான் போடுவாங்க. அவசரத்துக்கு வந்து இந்தியன் ஆர்மியில வந்து வேலை செய்யறதுக்காக இது வந்து 6 வீக் ஒர்க், 6 வீக் அப்படி சொல்ற மாதிரி அந்த இந்தியன் ஆர்மி வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கு ஒரு வாய்ப்பு, இது பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்தது வந்து ரிட்டன் எக்ஸாம் சொல்லுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து 45 days கொடுப்பாங்க, டைம் வந்து 1.5 மாசம் கொடுப்பாங்க. அந்த 1.5 மாசம் வந்து நீங்க படிக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ்க்காக கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் நீங்க படிக்கும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எத்தனை நாள்ல நடக்கும் ப்ராசஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம டேட் வந்து November 4 சொல்லி கொடுத்துருக்காங்க, 16 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு உள்ளவே நடந்துரும் ப்ராசஸ் எல்லாம். எக்ஸாம் வந்து தனியா ஒரு கண்டக்ட் பண்ணுவோம், எல்லா பெட்டாலியனும் சேர்த்து ஒரு நாள் ஒரு டைம் வச்சு டைம் கரெக்டா எக்ஸாம் வைப்பாங்க. அந்த ஏஸ்ல எல்லாருக்கும் ஒரே டைம் ஒரே மாதிரி தானே கொஸ்டின் கொடுப்பாங்க. பெட்டாலியன் பொறுத்து எல்லா பெட்டாலியனுக்கும் 110 பெட்டாலியன் திருச்சியில இருக்கு, அதே போல வந்து 117 கோயம்புத்தூர்ல இருக்கு, அப்புறமா அங்க 1 to 5 வந்து செகண்டராபாத்ல இருக்கு, அதே போல வந்து சென்னையில இருக்கிறது வந்து அது மாதிரி எல்லாத்தாவும் இருக்கிறதுக்கு ஒரு பெட்டாலியன் நேம் இருக்கும். அது ஒரு செக்ஷன் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் 117 மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அதெல்லாம் பெட்டாலியன் சேர்த்து ஒட்டுக்கா வைப்பாங்க எக்ஸாம். இது முக்கியம். ஓகே, ரிட்டன் எக்ஸாம் சப்போஸ் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ரிட்டன் எக்ஸாம் என்னென்ன படிக்கணும் சொல்லி கேட்கும் போது, இப்ப நான் வந்து சப்ஜெக்ட் பார்க்கும்போது ஜென்ரல் வந்து ஜிடிக்கும் சரி, ஜிடி 10th ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஜிடிக்கும் காமன் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வந்து 10th and 12th வந்து முடிச்சிருந்த அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் 8th சொல்லி குவாலிஃபிகேஷன் வருதுன்னு அதுக்கெல்லாம் முடிச்சிருக்கவங்க எல்லாமே பாருங்க. அது ஜென்ரல் வந்து ஜென்ரல் சைக்காலஜி சொல்லுவாங்க. ஜென்ரல் சைக்காலஜி உங்களுக்கே தெரியும், கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரல் சயின்ஸ் அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து எவ்வளவு மார்க் சொன்னா 20 மார்க்கும். ஜென்ரல் சைக்காலஜி வந்து 20 மார்க்கும், அப்புறம் சயின்ஸ்ல வந்து 15 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸ் வந்து 15, மொத்தம் 50 மார்க் தான் எக்ஸாம். அது 1 மார்க் 2 மார்க்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க. 1 மார்க் 2 மார்க் சொன்னா 50க்கு 100 கணக்கு. ஓகே, இது வந்து அடுத்தது வந்து நீங்க அடுத்து இப்ப என்னென்ன வேகன்சி பார்க்கும்போது நாம இப்ப அடுத்தது வந்து போகும்போது இது வந்து ஜென்ரல் சப்ஜெக்டுக்காக. ஓகே, இது வந்து கிளர்க் பொசிஷன் வந்து 2 மொத்தம் மாறி இருக்கும். இப்ப ஜென்ரல் சைக்காலஜி வந்து 5 மார்க். இங்க வந்து
இங்க வந்து ஜென்ரல் சைக்கிள் வந்து 20 மார்க் கேட்டாங்க, இங்க வெறும் 5 மார்க் தான் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 5 மார்க் தான் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10 மார்க் கேட்பாங்க. இது மேத்தமெட்டிக்ஸ் வந்து 15 மார்க் கேட்டாங்க, இங்க 10 மார்க் கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்ல எப்பவுமே குவாலிஃபைடா இருக்கும். ஏன் சொல்ல நம்ம வந்து கிளர்க்கு சொல்லும் போது டைப்பிங் ரைட்டிங் அதே போல வந்து உள்ள ஆபீஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்துமே கொஞ்சம் நல்லா நாலேஜ் இருக்கிறவங்களா இருக்கிறது கண்டிப்பா அது குவாலிஃபிகேஷன் வந்து 12th குவாலிஃபிகேஷன், அது 12th டிகிரி ஆனது எல்லாருமே இருந்தவங்களாலுமே அது பண்ணுவாங்க. இதுல எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லும் போது ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து இப்போ வந்து எல்லாமே சேர்த்து 20 இருக்கணும். ஆனா இங்கிலீஷ்ல மொத்தம் தனியா ஒரு அது கூட இங்கிலீஷ் ஒரு பார்ட் ஆஃப்ல இது இருக்கும். அந்த 25ல 20 எடுத்தே ஆகணும். ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல 20 மார்க் எடுத்தா தான் கிளர்க் போஸ்டே கேட்கும். 20 மிச்சம் எல்லாத்துலயும் சேர்த்து 20 அப்படி சொல்லும் போது இது ஒரு 10 10 25 அது 25 தான் கணக்கு. 25 சொன்னா பாதி எடுக்கணும். இப்ப இந்த 50 நம்ம உங்களுக்கு வந்து 50க்கு வந்து நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தா மட்டும் தான் நம்ம கிளர்க் போஸ்டிங் இருக்கும். கிளர்க் போஸ்டிங் மொத்தமா எவ்வளவு இருக்கு சொன்னா 3 போஸ்டிங் தான். ஆல் ஓவர் இந்தியால ஃபுல்லா வெறும் 3 தான். இந்த பெட்டாலியனுக்கு வேற ஒரு பெட்டாலியனுக்கு வேகன்சி கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்டாலியனுக்கு வந்து 3 வேகன்சி தான். ஓகே இந்த முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து என்னென்ன கேட்டகரி என்னென்ன எவ்வளவு மார்க் பர்சன்டேஜ் எவ்வளவு எடுக்குன்னு சொன்னா நம்ம ஜென்ரல் டியூட்டி பார்க்கும்போது வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். 10th குவாலிஃபிகேஷன் 45% இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்லும் 45% இருந்தால் மட்டும் தான் அது குவாலிஃபைடு. அப்புறம் இந்த வந்து கிளர்க் பொசிஷன்ல வந்து நம்ம 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதாது, அதுல வந்து பர்சன்டேஜ் வந்து 60% மேல இருக்கும். 50% ஆவரேஜ். சப்போஸ் வந்து வேகன்ஸ் வந்து யாரும் அப்ளிகேஷன் ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு 10 பேர் தான் வந்து அப்ளிகேஷன் எழுதியிருக்காங்கன்னு சொல்லும் போது 50% ஆவரேஜ் எடுப்பாங்க. அதிக பேர் வராம இருந்தாங்களன்னா, சப்போஸ் அதிக பேர் வந்தாங்கன்னா 60% தான், மேக்ஸிமம் 60% தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. 60% மார்க் எடுத்தாலே போதும். அது கிளர்க்கு தான் 3 போஸ்டிங்கு. ஓகே, ட்ரேட்மென் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ட்ரேட்மெனை பொறுத்து ட்ரேட்மென்ல 2 வகையான ட்ரேட்மென் இருக்குது. 8th குவாலிஃபிகேஷன் ஒன்று, 10th குவாலிஃபிகேஷன் ஒன்று. 8th குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும், நம்ம ஹவுசிங் கீப்பிங் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே பார்க்குறோம். 8th குவாலிஃபிகேஷன் வருவாங்க. இப்போ ட்ரேட்மென் சொல்லும்போது மிச்சம் எல்லாமே ஜென்ரல் டியூட்டி, அது செப்பு, அப்புறம் ஏர் கட்டிங், அப்புறம் கிளீனிங்கு, அப்புறம் வந்து செப்லேயே ஸ்பெஷல் செப்பு, அப்புறம் வாஷிங்மேன், அப்புறம் வுட் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பார்க்கணும். அதுல எல்லாமே ஏஜ் எவ்வளவு வேகன்சி நான் கொடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 10th குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா, 33 பாஸ் பண்ணிருந்தா போதும், இது எலிஜிபிள். அப்புறமா ட்ரேட்மென்னுக்கு வந்து அதே போல 8th குவாலிஃபிகேஷன் வந்து 3 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம வந்து அடுத்தது ஜென்ரல் டியூட்டில வந்து எவ்வளவு வேகன்சி சொல்லும் போது 82 சொல்லுவாங்க. 82 நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் வேகன்சி வந்து 82 கொடுத்துருக்காங்க. மொத்தமா இருக்கிறதே நம்ம வந்து 99 வேகன்சி இருக்கும்போது 82 வந்திருக்கு. ஜென்ரல் டியூட்டிலுக்கே வந்து 82 வந்திருக்கு. சீப் வந்து கணக்கு வந்து செப்புக்கு வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஏர் கட்டிங் வந்து சொல்லுவாங்களா, ஏர் கட்டிங் வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அதுலேயே கிளர்க்கு பொசிஷன் வந்து 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல செப்லேயே ஸ்பெசிபிக் செப் சொல்லுவாங்கல்ல, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்களை பண்ணுவோம், அவங்களுக்குலாம் ஸ்பெசிஃபிக்கான செப்பு கொஞ்சம் அது ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வுட் ஒர்க் சொல்லுவாங்கல்ல, வுட் ஒர்க் வந்து வுட் ஒர்க் சொன்ன டோர் ஃபிட் பண்றது, அதே போல வந்து நம்ம டிசைனிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹவுஸ் கீப்பர் சொல்லுவாங்களே, ஹவுஸ் கீப்பர் எது சொன்னா ட்ரேட்மென்ட் 8th குவாலிஃபிகேஷன் பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க. அது வந்து 3 வேகன்சி. மொத்தம் வந்து நான் வந்து இதுல வேகன்சி பொறுத்து எழுதி போட்டிருக்கேன். அதே போல வந்து எவ்வளவு வேகன்சி சொல்லி போட்டிருக்காங்க. இது 99 வேகன்சி எடுக்கிறா, கண்டிப்பா எடுப்பாங்களா சொல்லும் போது கண்டிப்பா எடுப்பாங்க. எடுக்கிறதுனாலதான் 110 பெட்டாலியன் வந்து 117 பெட்டாலியன் வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அதே போல 2024 வந்து நம்ம எடுத்துடும் போது 4 வருஷம் கழிச்சு தான் 2020 வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2024 தான் எடுத்திருக்காங்க. மறுபடியும் எப்போ எடுக்க போறான்னு தெரியாது. இது அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா கண்டிப்பா ஃபுல் டீட்டெயிலாக ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோல இமேஜ் வச்சு ஒரு வீடியோ கண்டிப்பா போட போறோம், அதுவும் பாருங்க. நீங்க இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராமே இந்தியன் ஆர்மி அந்த யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்க சொல்லுங்க. அதே போல பிசிக்கல் ஃபிட்னஸ் அதே போல ஒர்க் அவுட் அதே மாதிரி இது எல்லாமே என்னோட வீடியோல வரும். முக்கியமான கண்டென்ட் ரைஸ் தான் என்னோட இது வரும். ஸ்போர்ட்ஸ் விஷயம், அதே போல ஜாப் விஷயம், அதே போல வந்து நம்மளுடைய சிறப்பு குழந்தைகளை பத்தி தான் இந்த என்னோட சேனல்ல வரும். இது 3ம் கலந்து என்னோட சேனல் வந்து மல்டிடாக்ஸா வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பாய், தேங்க்யூ.